மட்டும்தான் பார்க்குறீங்க தவிர லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. என் கூட விளையாடுறவங்களுக்கு வந்து என் கூட ரூம் மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து நான் வந்து கிஃப்ட் ஏதாவது பண்ணலான்னு அவங்க ஐடிக்கு. ஆனால் கமெண்டில் வந்து அவங்க ஐடியை சென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோ பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெசர்ட்டுக்கு எடுத்துவாங்க. டெசர்ட்டுக்கு எடுத்துட்டு மேட்ச்சுக்குள்ளே போயிடுங்க. ட்ரைனிங் மேட்ச்சில் போனவொடனே சென்சிட்டிவிட்டி எல்லாமே பக்காவாக மாற்றி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சென்சிட்டிவிட்டி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ உங்கள் சென்சிட்டிவிட்டி ரீசெட் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அது வச்சுக்கிட்டாலே கரெக்டாக வரும். அப்புறம் வந்து ஃபயர் பட்டன் சைஸு உங்களுக்கு எங்கே எப்படி தூக்குறோம் அப்படி வருமா அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் அக்யூரஸாக அடிக்காது, ஆனால் எந்த அடிக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும். நானே இப்போ தான் கற்றுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் கற்றுக்கிறதுக்கு. சரி, இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ ஓடிட்டுருக்குல்ல, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ஃபயர் பட்டன் சைஸு எல்லாமே நான் சொன்ன மாதிரி அப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபயர் பட்டன் சைஸ் வந்து 65க்கு மேலே வைக்கவே வேணாம். ஓகேவா? அது கீழே நீங்கள் வச்சா ஓகே. அப்புறம் ரொம்ப கீழே வைக்காமல் ரொம்ப மேலே வைக்காமல் கொஞ்சம் நடுவில் வச்சிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தெரியுது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா அப்படி அந்த எலிமிக்க கால் கிட்ட வச்சு தூக்கினாலும் விழும். என்ன பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அந்த ரெட் கலரில் காட்டுறதுல அந்த ஏம் அது காட்டாலே விழும். ஆனால் அவங்க மேலே வச்சு எலிமி மேலே வச்சுன்னா விழாது. அதுதான் ட்ரிக்குங்க. புரியுதா? நான் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் தான் ஆச்சு. அதோட ஈஸியாக எகிரி தூக்குனாலே விழும். எலிமி மேலே வச்சு அடிக்கணும்னா நான் எகிரி தூக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்ப வேகமாக தூக்கணும். டபுள் பேரில் தூக்குறவீங்களா அந்தமாரி தூக்கினா ஈஸியாக எட்டு விழுந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க, நான் கூட கொஞ்சம் எட் சாட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் எட்டு விழுதா இல்லையா அதுதான் பார்க்கணும். இதேமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு சாட் பிளேயர் ஆகிடலாம். எந்த தண்ணி எனிமி இருக்கிறதா சரி, டெசர்ட்டுகள் வச்சு மட்டும் ஆனீங்களா போதும், நீங்கள் தான் பெரிய பிளேயரு. சத்தியமாக சொல்கிறேன், டெசர்ட்டுகள் வச்சு ஆடுங்க, மஜாவாக இருக்கும். நான் வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐடி இல்லை, உங்கள் யூஐடி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி யாரோ ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்களா? அப்படி என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் மக்களே, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே, ப்ளீஸ். எச்சாட்டடியை சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் மக்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பாய் பாய், தேங்க்யூ, வெல்கம், பாய் பாய் வியூவர்ஸ்.